வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் எப்படியாக பயந்த தயங்கின ஒரு கிதியோனை மீதியானியருடைய ஒடுக்கத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் எழுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், மீதியானியருடைய கொடுமைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாங்க முடியாததாய் இருந்தது. 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் என்று வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட மிக கொடுமையான நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். முதலாவது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொள்ளும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையையும் எமோரியருடைய தெய்வங்களை வழிபடுகின்றதையும் கடிந்து கொண்டார். பின்பு தேவன் கிதியோனிடத்திற்கு தம்முடைய தூதனை அனுப்பினார். இந்த தூதன் கிதியோனிடத்தில் வந்து, பராக்கிரமசாலியே என்று அவரை அழைத்தார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றும் சொன்னார். ஆனால் கிதியோனோ அதை ஏளனமாக எடுத்துக்கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் ஏன் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்று கிதியோன் தூதனை பார்த்து கேள்வி கேட்டார். பாருங்கள், கிதியோன் இந்த மீதியானியருடைய அடிமைத்தனத்தினாலே சோர்ந்து போய் ஏமாற்றார். இந்த கடினமான சூழ்நிலை அவரை கசப்பாக்கிவிட்டது என்று நாம் பார்க்கின்றோம். 13ஆம் வசனத்தில் அவர் இப்படியாக கேட்கின்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். இப்படி இருந்தும் ஆண்டவர் கிதியோனை உற்சாகப்படுத்தினார். 14ஆம் வசனத்தில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற ஆண்டவர் கிதியோனை உற்சாகப்படுத்தினார். ஆனாலும் கிதியோனால் நம்ப முடியவில்லை. தானும் தன் குடும்பத்தாரும் இந்த பெரிய வேலையை செய்வதற்கு அவர்கள் சிறிய மக்கள் என்று காரணம் கொடுத்தார். நண்பர்களே, சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாய் நாம் கசந்து போய் இப்படி ஆண்டவருடைய வாய்ப்புகளையும் ஏளனமாய் நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் காணப்பட முடியும். கசப்பான அனுபவங்கள் நம்மை கசப்பாக்கி நமக்கு இருக்கும் விசுவாசத்தை உரிந்து எடுத்துக்கொள்ள முடியும். நாமும் சந்தேகத்தினால் நிறைந்து காரியங்கள் மாறவே மாறாது என்று விசுவாசித்துவிட முடியும். ஆனால் விசுவாசிகளோ கர்த்தர் எப்படியும் தேவைப்படும் நேரத்தில் வாய்ப்பிற்கான ஒரு வாசலை திறப்பார் என்று விசுவாசிக்கிறார்கள். கிதியோன் விசுவாசத்தில் தடுமாறினபடியினால் எப்படியெல்லாம் ஆண்டவர் செய்ய சொன்ன காரியங்களை தள்ளி போடலாம் என்று முயற்சி செய்தார். 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கிதியோன் கேட்டான். ஆண்டவரோ அவன் கொண்டு வந்த பலியை நெருப்பினால் எரித்து அவனுக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுத்தார். பின்பு கிதியோனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். 25ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற
பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். பின்பு 26ஆம் வசனத்தில் அதே இடத்தில் கர்த்தராகிய தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்றும் ஆண்டவர் சொன்னார். 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கிதியோன் 10 பேர் அழைத்து கொண்டு போய் கர்த்தர் சொன்னபடி செய்தான். ஆனால் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் பயப்பட்டபடியினால் அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான் என்று வசனம் குறிப்பிட்டு சொல்லுகின்றது. பாருங்கள், இன்னமும் கிதியோன் தயக்கத்தோடும் பயத்தோடும் காணப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் 33ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது மீதியானியரும் அமலேக்கியரும் மற்ற எல்லா இஸ்ரவேலின் எதிரிகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடி வந்தபோது 34ஆம் வசனம் சொல்லுகின்றது, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரியரை கூப்பிட்டான் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் மாத்திரமல்ல, மனாசே நாடெங்கும் ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலிருந்தும் ஆட்கள் வந்து அவனோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்றவராயிருக்கின்றார். ஆகவேதான் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கேட்கின்றார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் அடிக்கடியாக ஆண்டவர் நியாயாதிபதிகளை பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்துகின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் தங்களுடைய பலத்தினாலே அல்ல, ஆவியானவருடைய பலத்தினாலே காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக ஜனங்கள் எல்லாரும் கிதியோனிடத்தில் வந்து சேர்ந்த பிறகும், கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்த பிறகும், பரிசுத்த ஆவியானவரே அவரை நிரப்பின பின்பும் இன்னும் கிதியோன் தன்னுடைய சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 36ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், தேவரீர் சொன்னபடி என் கையினால் இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் எனக்கு 2 அடையாளங்களை காண்பியும் என்று கிதியோன் கேட்கின்றான். ஆண்டவரும் எப்படியாகிலும் கிதியோன் மூலமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கிதியோன் கேட்ட அடையாளங்களுக்கு பதில் தருகின்றார். நண்பர்களே, கிதியோன் தான் வேதாகம புஸ்தகத்தில் அடையாளங்களை கேட்ட முதல் மனிதன். ஆனால் விசுவாசிகளோ ஆண்டவர் தேவையான அளவிற்கு தெளிவை கொடுத்த பிறகு அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள். இன்னும் எங்களுக்கு தெளிவு வேண்டும் என்று அவர்கள் கேட்பது கிடையாது. ஏனென்றால் விசுவாசிகள் ஒன்றை அறிந்திருக்கிறார்கள், நாம் விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்கும்போது அந்தந்த நேரத்திற்கு தேவையான தெளிவை கர்த்தர் விசுவாசிகளுக்கு தருவார் என்று நம்பி அவர்கள் முன்னேறி செல்லுகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.